உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தின அன்புறவுகளுக்கும் இந்த நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் தையிட்டி விவகாரம் தொடர்பாக பார்ப்போம். கடந்த வாரம் நான் உங்களோடு உரையாடும் பொழுது 3ஆம் தேதி தையிட்டியில் போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே மக்கள் திரளாக திரள வேண்டும். அந்த அத்துமீறி தனியார் காணியில் விகாரை அமைத்தது தொடர்பாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக என்ன நடந்தது என்று கூறுங்கள். உண்மைதான். இப்போ இன்றைய தினம் அந்த முழுநிலா பௌர்ணமி நாளிலே தையிட்டியிலே அந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 21ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 21ஆம் தேதி தையிட்டி பகுதியில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டது. இலங்கை போலீஸார் மிக ஒரு அராஜகமான முறையிலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்தார். குறிப்பாக ஒரு அமைதி வழியிலே போராட்டம் நடத்தியவர்களை அராஜகமான முறையிலே அவர்களை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு இழுபறிக்கு மத்தியிலே அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. ஆக அதை கண்டிக்கின்ற வகையிலும் சட்டவிரோதமான அந்த திசை விகாரையை அகற்றி அந்த காணியை அந்த தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் அந்த காணி உரிமையாளர்களினால் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்திலே உண்மையிலே அங்கே ஒரு கணிசமான மக்கள் காலையிலிருந்து அந்த இப்போ கூடுதலாக உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் ஒரு 2 நாள் போராட்டமாக முன்னெடுப்பார்கள். ஒரு பௌர்ணமிக்கு முதல் நாள் அங்கே மாலை ஒன்று கூடி அடுத்த நாள் ஒரு முழு நேரமாக அங்கே அந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும். அந்த வகையிலே இன்றைய தினம் காலையிலே நான் நினைக்கிறேன் 7 மணி தொடக்கம் அங்கே இந்த போராட்டத்துக்கு ஆதரவானவர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். பங்கு பெற்றி மாலை அளவிலே ஒரு ஒரு கணிசமானவர்கள் அங்கே ஒன்று கூடி ஒரு உன்னதர் அந்த கோஷங்களை எழுப்பி தையிட்டி எங்களுடைய சொத்து, சிங்களவருக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதியா, ஆக்கிரமிப்பு விகாரை இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், தமிழர்களுடைய உரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற வகையிலே கோஷங்கள் விண்ணதர எழுப்பி அங்கே ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அங்கே சில ஒரு அமைதியின்மை ஏற்படக்கூடிய வகையிலான சின்ன சின்ன சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த வீதியை தையிட்டி விகாரைக்கு செல்கின்ற அந்த வீதியை முற்றாக மறைத்து பெருமளவான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வீதி பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் கூட செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக அவர்கள் வீதியை மறைத்து வைத்து கொண்டு அந்த வீதியிலே வசிக்கின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களை கூட செல்ல விடாமல் மறைத்து வைக்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆகவே அங்கே ஒரு போராட்டத்தில் பங்கு பற்றியவர்களை விட மிக அதிக அளவான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நெருக்கடி அங்கே போலீசார் தரப்பில் ஏற்படுத்தப்பட்டது. உண்மையிலே இந்த உங்களுக்கு தெரியும், கடந்த போராட்டத்தின் போது இவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு குறிக்கப்பட்டவர்கள் மீதான தடை உத்தரவை பெற்றிருந்தார்கள். அவ்வாறான ஒரு தடை உத்தரவுகள் இந்த இன்றைய போராட்டத்துக்கு அவர்கள் பெற்றதாக தெரியவில்லை. இதன் காரணமாக போராட்டம் என்பது ஒரு அமைதியான முறையிலே, அதாவது போலீசார் அவர்களை கைது செய்யக்கூடிய கடந்த போராட்டத்தின் போது நடந்த சம்பவங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அந்த அனுபவம் இன்னும் தெரியாது. அவர்கள் போலீசார் அளவுக்கு அதிகமாக தங்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து முற்றுமுழுதாக தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பிரதேசத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் இன்றைய தினம் அந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, எல்லோரும் வர வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். யார் யார் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று சுருக்கமாக கூறுவீர்களா? இந்த போராட்டத்திலே உண்மையிலே காணி உரிமையாளர்களால் தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த வகையிலே பொது அமைப்புகள், பொதுமக்கள், ஒரு கணிசமானவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை சேர்ந்தவர்களும் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். சிவில் அமைப்புகளின் பேரிலே பொத்துவிலடக்கம் பொலியண்டி வரையான
மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே திரு வேலன் சுவாமிகள் மற்றும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த லியோ ஃபாதர் உள்ளிட்டவர்கள், கணிசமானவர்கள், பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். அரசியல் தரப்பில் பார்த்தால் பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். அதேபோன்று வல்லத்துறை நகர பிதாவாக இருக்கின்ற MK சிவாஜிலிங்கம் அவர்களும் மற்றும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் என பலர் பங்கு பற்றியிருந்தார்கள். காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் தரப்பிலிருந்தும் ஒரு கணிசமானவர்கள் அங்கே பங்கு பற்றியிருந்தார்கள். தமிழ் தேசிய ஆர்வலர்கள், சமூக மட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பல நூற்றுக்கணக்கானவர்கள் அதிலே பங்கு பற்றியிருந்தார்கள். ஆம் ராமேந்திரன், நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள் காவல்துறையினர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள் என்று கூறும்பொழுது, காவல்துறையினர்கள் அதிகமாக குவிக்கப்பட்டதாகவும் சென்றவர்கள் எல்லோரும் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதாகவும் அடிக்கடி எங்களுடைய உறவுகள் கூறினார்கள். அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் அவர்களுடைய அந்த மாற்றம் ஒரு வித்தியாசமான மாற்றம், ஆனால் அந்த அடக்குமுறை என்பது இங்கேயும் அது பிரயோகிக்கப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. அப்படி நடந்ததா, ஏன் நடந்தது என்று கூற முடியுமா? உண்மையில் அவர்கள் ஒரு அளவுக்கு அதிகமான போலீஸாரை குவித்து ஒரு ஒரு பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டது. அந்த திசவிகாரைக்கு செல்கின்ற அந்த வீதி, அந்த போராட்டம் இடம்பெறுகின்ற இடத்துக்கு முன்பாக அந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டு அங்கே போராட்டத்துக்கு சென்றவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்களுடைய தரவுகள் சேகரிக்கப்பட்டு பதிவுகளுக்கு உள்வாங்கப்பட்டு தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக திரு வேலன் சுவாமி அவர்கள் சென்றபோது அங்கே ஒரு வாய்த்தர்க்கத்தில் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. அவருடைய முழுமையான விவரங்கள் எல்லாம் பதிவுகள் எடுக்கப்பட்டு தான் அனுமதிக்கப்படும். அதே போன்று போராட்டத்துக்கு சென்றவர்களும் அங்கே பதிவுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு உளவியல் ரீதியாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, ஒரு போலீஸாரால் ஒரு பதிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதன் ஊடாக எதிர்காலத்தில் ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் உட்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு உளவியல் ரீதியான அச்சத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக மேற்கொண்டு அந்த போராட்டத்துக்கு மக்கள் திரள்வதை தடுக்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் இதை செய்திருக்கலாம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த ஆட்சி மாறினாலும் இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் ஊடாக தமிழர்களை அடக்கி ஆளுகின்ற அந்த எண்ணம், சிந்தனை, செயல்பாடு என்பது எந்தவித மாற்றமும் தொடர்கின்றது. ஒரு அமைதியான வழியிலே ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போது அந்த ஒரு வன்முறை சூழலுக்கு உந்தி தள்ளப்படுகின்ற தருணம் வரை போலீசாரும் அதை அமைதியான முறையில் அந்த போராட்டத்தை ஒரு அவதானிப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அவர்களுடைய எதிர்வினை என்பது அந்த போராட்டத்தை ஒரு வன்முறை பாதைக்கு தள்ளவோ இல்லை அது மேலும் ஒரு தீவிர நிலை அடைவதற்கோ காரணமாக அமைந்துவிடும். இதுதான் கடந்த முறை நடைபெற்றது. போலீசாருடைய அணுகுமுறை தான் போராட்டத்தை வேறு ஒரு திசைக்கு நகர்த்தி செல்லக்கூடிய வகையில் இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் விரும்புகின்றார்களோ தெரியவில்லை, தமிழர்களை ஒரு வன்முறையாளர்களாக காட்ட வேண்டும். இந்த போராட்டத்தில் தமிழர்கள் ஒரு தீவிரமான ஒரு நிலைக்கு சென்று அவ்வாறான ஒரு பரபரப்பான ஒரு நிலைமைக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் உண்மையிலே தமிழர்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடான இந்த 17 வருடங்களில் எந்த ஒரு இடத்திலுமே தமிழர்கள் எல்லை மீறியது கிடையாது. எந்த ஒரு போராட்டத்திலுமே ஜனநாயக ரீதியாக அவர்கள் இருக்கின்ற அந்த போராட்ட உரிமையை மிக கண்ணியத்தோடு தான் அவர்கள் எல்லா இடங்களிலுமே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த தையிட்டி போராட்டம். ஆனால் உண்மையிலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். போலீசாருக்கான 3 நாள் விடுமுறை முற்றாக அவர்களுக்கு நேற்று, இன்று, நாளை என்று நினைக்கின்றேன் 3 நாட்கள் அவர்களுக்கான விடுமுறைகள் முற்றாக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் யாருமே விடுமுறையில் செல்ல முடியாது என்ற வகையிலே முழுமையாக அந்த போலீஸ் படைப்பிரிவு என்பது அந்த தையிட்டியை பாதுகாக்கின்ற வகையிலே அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இடம்பெற்றது. இன்று தையிட்டி பகுதியிலே போராட்டம் ஆரம்பித்த போது அதே சம நேரத்திலே பருத்தித்துறை அந்த கொட்டடி பகுதியிலே ஒரு கைக்குண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டது. ஏற்கனவே அந்த கடல் வான அகழ்வின் போது அகலப்பட்ட மண்ணை அங்கே வீதியோரமாக கொட்டியிருந்தார்கள். அவ்வாறு அந்த மண்ணோடு வந்த ஒரு கைக்குண்டொன்று அந்த பகுதியிலே மண்ணோடு சேர்ந்து புதைந்து கிடந்திருக்கின்றது. அதை அங்கிருந்தவர்கள் அவதானித்த போது, சந்தேகத்துக்கிடமான ஒரு பொருள் அங்கே இருக்கின்ற அவதானித்து அதை அவதானித்த போது அது ஒரு கைக்குண்டு என்று தெரிந்த பிற்பாடு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டது. அந்த கைக்குண்டை பாதுகாப்பாக மீட்டெடுத்து வெடிக்க வைக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபடுவதற்கு ஒரு போலீசார் கூட இல்லாத அளவுக்கு பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திலிருந்து வலித்து துடைத்து அத்தனை பேரும் தையிட்டியில் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
அப்போது அங்கே காவல் கடமையில் ஒரு போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தார். அவர் சொன்னார் தான் வருட லீவுக்காக சென்று நேற்று திரும்பி இருந்ததாகவும், இரவு முழுவதும் கடமையில் ஈடுபட்டு இன்று ஓய்வில்லாமல் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறுகின்றார். அவர் அங்கே முற்று முழுதாக பருத்தித்துறையிலிருந்து வலித்து துடைக்கப்பட்டதை போன்றுதான் வெள்ளட்டுத்துறை, பருத்தித்துறை உள்ளிட்ட இடங்களில் இருந்தெல்லாம் போலீசார் வலித்து துடைத்து தையிட்டியில கொண்டு குமிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த அளவு தூரத்துக்கு தமிழர்கள் வன்முறையாளர்கள் அல்ல. தையிட்டி விகாரையிலே எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லை, ஒரு அசம்பாவிதமும் இல்லை, தமிழர்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சம்பவங்களும் அங்கே இடம்பெறாத வரை அமைதியான முறையிலே அங்கே சென்று அவர்கள் தையிட்டி என்பது தமிழர்களுடைய சொத்து, அங்கே இருக்கின்ற காணி தமிழர்களுடைய காணி என்பதை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அவர்கள் அங்கே ஒரு ஜனநாயக ரீதியாக போய் எடுத்து எம்பி அதை தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற வகையில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றன்னு சொன்னால், அதை இவ்வளவு தூரம் போலீசாருடைய பலத்தை ஏனைய இடங்களில் சட்டம் ஒழுங்கு கட்டாலும் பரவாயில்லை, தையிட்டி விகாரையை பாதுகாத்தே தீர்வோம் என்ற வகையிலே போலீசாரை கொண்டு நிறுத்தியது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அது அனுர அரசாங்கம் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் பிரச்சனை. போலீசார் என்பது ஒரு சிவில் நிர்வாகம் தானே, போலீசாரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் ஏதாவது செய்துவிட முடியும். அதாவது இராணுவத்தின் மூலமாக அடக்குவதை விட போலீசாரை கொண்டு வந்து அடக்குகின்ற போது அதற்கான ஒரு பாதிப்பு தாக்கம் என்பது குறைவாக இருக்கும் என்று கருதினார்களோ தெரியவில்லை. அப்படி போலீஸ் படையை முற்றுமுழுதாக கொண்டு தான் அங்கே நிறுத்தினார்கள். உண்மையில போலீசார் ஒரு மிகுந்த அந்த அங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கட்டும், அந்த உள்ளூர் அந்த பிரதேச வாசிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய அணுகுமுறை என்பது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருந்தது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, மாற்றமின்றி தொடர்கின்றது. தமிழர்களுடைய ஜனநாயக ரீதியான அந்த குரல் வலை நசுக்கப்பட்டு அவர்களை தொடர்ந்தும் அந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அந்த இராணுவ கட்டமைப்புக்குள் அதற்கு கீழாக தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்ச்சியினருடைய வெளிப்பாடை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மீராமதுரன், இதே நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 3ஆம் தேதி இந்த போராட்டம் நடைபெறப் போகின்றது என்று தெரிந்தும் புத்தர் சிலை வைப்பதற்காக ஒரு குழு ஒன்று வந்ததாக கூறப்படுகின்றது. அங்கே வந்தார்களா அல்லது வராமல் தடுக்கப்பட்டார்களா? இந்த போராட்டம் இடம்பெற்ற போது ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. சிகிரியாவிலிருந்து ஒரு புத்தர் சிலையோடு அந்த தையிட்டி திச விகாரையிலே நிர்மாணிப்பதற்காக இன்றைய நாளிலே அதை நிர்மாணிப்பதற்காக அவர்கள் வந்ததாகவும், அவர்கள் வந்து காங்கேசந்துறை பகுதியில் இருக்கின்ற ஒரு இராணுவ உணவகம் ஒன்றிலே அவர்கள் ஒளித்திருந்திருக்கின்றார்கள். அதாவது அந்த இராணுவ உணவகத்திலே வந்து புத்தர் சிலையை மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் அந்த தருணம் பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள். இந்த தகவல் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்ததாகவும், இதையடுத்து காங்கேசந்துறை போலீசார் வந்து அங்கே சென்று அவர்களை அழைத்து சென்று போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணைகளை நடத்தி புத்தர் சிலையை அவர்கள் பொறுப்படுத்தி கொண்டு அந்த பௌத்த விக்குகள் உள்ளிட்ட குழுவினரை திசவிகாரை பகுதிக்கு செல்ல விடாமல் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றியதாக செய்தியின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு சரத் வீரசேகர, ஞானசார தேரர் உள்ளிட்டவர்கள், ஞானசார தேரர் இதுவரை அமைதியாக இருந்தால் சரத் வீரசேகரர் அந்த திசவிகாரையை மையப்படுத்தியதாக ஒரு கடும் ஒரு இனவாதத்தை கிளப்பக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அவ்வாறான ஒரு இனவாதிகளுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய பௌத்த விக்குகளும் அந்த குழுக்களும் ஒரு அடிப்படைவாத நிலையிலே செயல்படக்கூடிய ஒரு குழுக்களும் நிச்சயமாக இலங்கை தீவில் பல குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அவ்வாறான ஒரு நிலையில்தான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு அமைதியின்மை ஏற்படுத்த வேண்டும். உண்மையிலே சிந்தித்து பாருங்கள், அந்த குழுவினர் அந்த போராட்டம் இடம்பெறுகின்ற பகுதிக்கு புத்தர் சிலையோடு வந்திருந்தால் திருவோணமலையில் இடம்பெற்றதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் இந்த தையிட்டியில் இடம்பெற்றிருக்கும். திருவோணமலையிலே அவர்கள் நினைத்த பாட்டிலே கொண்டு வந்து வைத்து விட்டு இல்லை போலீசார் கொண்டு வந்து எடுத்ததும் வைத்ததை போன்ற நிலைமையாக இங்கே இருந்திருக்காது. ஒருவேளை அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை போர்க்களமாக அது மாறி இருக்கும். தமிழர்களை அவ்வாறான நிலைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவர்கள்
அவ்வாறான முனைப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஒரு பக்கம் போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவது, மறுபக்கம் இனவாதிகளுடைய தூண்டுதலின் பேரில் அங்கே ஒரு புத்த சிலையை கொண்டு வந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுத்த முற்படுவது. ஆகவே தமிழர்களை ஒரு இந்த விவகாரத்திலிருந்து திசை திருப்பி அந்த தையிட்டி அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட விகாரை என்கின்ற நிலையிலிருந்து ஒரு வேறு வடிவத்துக்கு இந்த போராட்டத்தை மாற்றுவதற்கு இவர்கள் முற்படுகின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் இன்றைய தினம் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதனுடைய பின்னணிகள், இது அவர்களுடைய முயற்சி தொடருமா, இல்லை அதற்கு இதோ இந்த போலீசாருடைய தலையீட்டின் காரணமாக அது தடுக்கப்பட்டதா என்பதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு விடயம், இந்த போராட்டம் தையிட்டி போராட்டம் நடக்கின்ற இந்த நேரத்தில் ராமேந்திரன், இன்னும் ஒரு விடயம் ஒன்று அங்கே அதிகமாக பேசப்படுவது, அதாவது தமிழ் மக்களுடைய தேவைகள் என்ன, முக்கியத்துவம் என்ன, இவை எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகப்பட்டிருப்பது போல் நான் அவதானிக்கிறேன். அதாவது தெற்கிலங்கையில் இருக்கின்ற ஒரு கடை, அதே போன்ற ஒரு கடை யாழ்ப்பாணத்திலும் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடைக்கு சென்றவர்களுடைய தொகையை தையிட்டிக்கு சென்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாரிய வித்தியாசம் இருப்பதாக தெரிகின்றது. நீங்கள் இதை எவ்வாறு அவதானித்தீர்கள்? அப்படி எங்களுடைய மக்களுடைய அந்த ப்ரையாரிட்டி என்று சொல்வார்களா, எது முக்கியம் என்றதை அதை மாறுகின்ற ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கிறீர்களா? என்ன நிலைமை? உண்மையில் என்ன பொறுத்த நான் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக அந்த முகநூலை பார்க்கின்ற போது பலரும் அதை ஒப்பிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அது மகா தவறு என்று தான் நான் கருதுகின்றேன். இப்போ நாங்கள் ஒரு விடயத்திலே நாங்கள் ஒரு இலக்கை நாங்கள் தீர்மானிக்கின்ற போது எங்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு ஒரு இலவசமாக விளம்பரம் செய்கின்ற வகையிலாக இந்த செயல்பாட்டை நான் பார்க்கின்றேன். ஒவ்வொருவருமே அந்த நிறுவனத்தினுடைய அந்த திறப்பு விழாவுக்கு சென்ற மக்களுடைய புகைப்படத்தை, இந்த தையிட்டி புகைப்படத்தை ஒப்பிட்டு இதை பரப்புகின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலே இந்த விடயத்தை நாங்கள் இன்றைய தினம் தொடாமல் கடந்திருந்தால் அது சார்ந்தவர்கள் தங்களுடைய பதிவை போட்டுவிட்டு அது சார்ந்தவர்களோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இன்று தமிழ் தேசியம் என்கின்ற நீரோட்டத்துக்குள் வெளியே அந்த புகைப்படத்தை இழுத்து கொண்டு வந்து, அந்த கடையினுடைய பெயரை இழுத்து கொண்டு வந்து, அது இன்று திறப்பு விழா, அதுக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கொண்டு வருவதனூடாக நாங்களே அந்த நிறுவனத்துக்கு மேலும் ஒரு இலவசமான ஒரு விளம்பரத்தையும் ஒரு பரந்துபட்ட தளத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இது என்னை பொறுத்தவரை தேவையற்ற விடயம் என்று நான் கருதுகின்றேன். அதைவிட அவர்கள் கூறுவதை பெரும்பாலும் அந்த பதிவுகள் எல்லா 199 விதமான பதிவுகளுமே மக்கள் மீது குறை சொல்கின்ற வகையில் இருப்பதை அதைத்தான் நீங்கள் அவதானித்து இந்த கேள்வி கேட்டிருக்கின்ற நம்புகின்றேன். உண்மையிலே நான் எப்போதுமே மக்கள் மீது குறை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. நீங்கள் அவதானித்திருப்பீங்க, நாங்கள் அரசியல்வாதிகள் 2020ஆம் ஆண்டு அங்கேயும் ராமநாதன் யாழ்குடா நாட்டிலே யாழ்ப்பாண தேரல் மாவட்டத்திலே முதலாவது இடத்திலே வெற்றி பெற்ற போது இதே அரசியல் எங்களுடைய தலைமைகள் எல்லோருமே மக்கள் மீது பழி சுமத்தினார்கள். சாராயத்துக்கும் பொய் வாக்குறுதிகளுக்கும் விலை போய்விட்டார்கள் என்று. அப்போதே நான் தொடர்பட்டவர்களோடு மிக கடுமையாக நான் அவர்களோடு வாக்குவாதப்பட்டிருக்கேன். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் பல சந்தர்ப்பங்களை கதைத்திருக்கின்றோம். மக்கள் எப்போதுமே தமிழ் தேசியத்துக்காக உயிராகவும் அதற்கு பாதுகாப்பரனாகவும் இருப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் தேசியத்திலிருந்து மக்களை மெல்ல மெல்ல விலக்கி கொண்டிருப்பது எங்களுடைய சுயலாப கட்சிகள். இன்று ஒரு கட்சிக்குள்ளாக எத்தனை அணிகள், இன்று ஒரு கட்சிக்குள்ளே இருக்கின்ற உள்ளக முரண்பாடுகள் என்று வெளிப்பட்டு அகமுரண்பாடு என்பது ஒரு புற முரண்பாடாக தோன்றுகின்ற அளவுக்கு அது மக்களை பாதிக்கின்ற வகையில், எங்களுடைய விடுதலை அரசியலை பாதிக்கின்ற வகையிலே, எங்களுடைய மக்களுக்கு ஒரு பிழையான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த முரண்பாடுகள் இருக்கின்றது. இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள் இருந்து மணிவண்ணன் வெளியேறிய விடயமாக இருக்கட்டும், இன்று தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரன் சுமந்திரன் தரப்புக்கு இடையே இடம்பெற்று வருகின்ற முருகல் நிலையாக இருக்கட்டும், இன்று ஒருவருடைய காலை ஒருவர் வாருவது, சுமந்திரன் அவர்கள் இன்று பதவி இழந்திருக்கின்றார், ஸ்ரீதரன் அவர்கள் பதவியோடு இருக்கின்றார். ஆகவே சாணக்கியன் திறப்பை வைத்துக் கொண்டு ஸ்ரீதரன் திறப்புக்கு ஏற்படுத்தப்படுகின்ற உள்ளக முரண்பாடுகள், இன்று அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பிரச்சாரங்கள், இவையெல்லாம் மக்களை எங்களுடைய தமிழ் தேசியத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட காலப்பகுதிகளிலே, அதற்கு அண்மித்த முன்னுக்கு பின்னரான சில ஆண்டுகளிலே ஒவ்வொரு மாவீரர் நாள் நிகழ்வுகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அரங்கங்கள் நிறைந்திருந்தது. அதற்கு பின்னர் புலம்பெயர் தேசங்களிலே ஒரு நாட்டிலே பிரித்தானியாவிலேயே 4-5 இடங்களிலே மாவீரர் நாள் நிகழ்வு நடத்துவது, ஏட்டிக்கு போட்டியாக நடத்துவது, அவர் பிள்ளை இவர் பிள்ளை என்று ஒவ்வொரு மீது ஒவ்வொரு குறை சாட்டுவது, நாளடைவில் என்ன நடந்தது? அந்த மாவீரர் நாள் கொண்டு விடுற மக்களுடைய எண்ணிக்கையை குறைத்தது. ஆக ஒரு இலக்கு நோக்கி ஒரு லட்சியத்துக்காக போராடுகின்ற தரப்பினர்
முதலிலே அதை வழிநடத்துகின்ற அரசியலாளர்களோ இல்லை பொது நிலையிலே போராடுகின்ற அமைப்புகளா முதலிலே அதில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளாக நாங்கள் பிளவுபட்டு இருக்கின்ற போது அதை நோக்கி பின்பற்றுகின்ற மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் பார்ப்பார்கள். இல்லையோ அமைதியாக ஒதுங்கி தங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கி விடுவார்கள். உங்களுடைய சண்டையை நீங்கள் எப்போது முடிக்கிறீர்களோ அந்த நேரம் நாங்கள் வருகின்றோம் என்று. அதே நேரத்தில் தாயகத்தில் இருக்கிற மக்களை பொறுத்தவரையிலே வாழ்வாதார பிரச்சனை என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அரசியல் 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது ஸ்ரீலங்கா அரச படைகளுடைய துப்பாக்கி முனைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு உயிரை பணயம் வைத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள். வாக்கை ஒவ்வொருவரும் ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். ராஜபக்சேக்களை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளால் விரட்டி அடித்தார்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அவர்கள் தோல்வியே அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலைதான் மக்கள் இன்றும் இருக்கின்றார்கள். ஆனால் மக்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற இந்த அரசியல் தரப்பினருடைய கோமாளித்தனங்களின் காரணமாக மக்கள் இப்போது தங்களுக்கு சரியென்று பட்டதை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அதை விட போராட்டம் நடைபெற்ற போது கூட இன்று அப்ப அதிலே பார்த்தீர்களானால் ஒரு 1000 பேர் அதில் சென்றிருப்பார்கள் என்று சொன்னால், யாழ் குடாநாட்டை பொறுத்தவரையிலே 6 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அந்த 6 லட்சம் பேரும் அங்கே போய் சென்று நின்றார்களா நாங்கள் இவ்வளவு தூரம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு? இன்று மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அன்றாட பிரச்சனை, என்ற பொருளாதார நெருக்கடி, அதுக்கு பின்னரான வாழ்வியல் நெருக்கடிகள் காரணமாக அவர்கள் அன்றன்றாடம் தங்களுடைய வாழ்வியலுக்கு பின்னால் ஓட வேண்டி இருக்கின்றது. சரி, அதை விட இந்த தையிட்டி விவகாரத்துக்காக இந்த முகநூலிலே பொங்கி எழுகின்ற ஒவ்வொருவரும் அந்த தையிட்டி விவகாரத்தை வெகுஜனமயப்படுத்துவதற்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள்? அவர்கள் இருந்த இடத்திலிருந்து விமர்சனம் செய்பவர்கள் தையிட்டிக்கு எத்தனை பேர் சென்றிருக்கின்றார்கள்? அந்த தையிட்டி விவகாரத்துக்கு சென்றவர்கள் அதில் விமர்சித்து இருக்கின்றார்களா? இல்லை எங்கோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் வாய்க்கு வந்தபடி அந்த புகைப்படத்தை இந்த புகைப்படத்தை இருந்த இடத்திலே முகநூலிலே அந்த புகைப்படங்களை தரவிறக்கம் செய்து விட்டு அதை சேர்த்து விட்டு அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பொறுப்பற்றத்தனமான செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். மக்கள் எப்போதுமே தமிழ் தேசியத்துக்கு, நீங்கள் தமிழ் தேசியத்தை வழிநடத்துபவர்கள், விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்பவர்கள், நீங்கள் முதலில் ஒரு அணியிலே வாருங்கள். இன்று தையிட்டி விவகாரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அரசியலை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசுபவர்களாக இருக்கின்றீர்கள். தையிட்டி விவகாரத்தை வைத்துக்கொண்டு உங்களை புனிதர்களாக்குவதற்கு ஒருவர் முற்படுகின்றீர்கள். இந்த தையிட்டி விவகாரம் என்பது எத்தனை மக்களுக்கு அது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது? இல்லை இந்த போராட்டம் தொடர்பாக இங்கே நீங்கள் ஒரு சிவில் கட்டமைப்பை நீங்கள் பலப்படுத்தி வைத்திருக்கீங்க. அந்த சிவில் கட்டமைப்பின் ஊடாக சரியான முறையை அணுகப்பட்டதா? வெறுமனே பத்திரிகை செய்திகள் 16 ஆண்டு காலமாக நீங்கள் பத்திரிகை செய்தி ஊடாக மக்களை நீங்கள் தவறாக வழிநடத்த முற்படுகின்றீர்கள். ஒரு மக்களோடு இழையோடக்கூடிய சமூக மட்ட அமைப்புகளை நீங்கள் எப்போதாவது நீங்கள் இந்த சிவில் சமூக அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் உயிரோட்டமாக இணைத்திருக்கின்றீர்களா? எப்படி ஒரு 4 தலைவர்கள் ஒன்று கூடிய ஒரு 4 சுவற்றுக்குள்ளே இருந்து ஒரு முடிவு எடுத்துவிட்டு பத்திரிகை செய்தியினூடாக கர்த்தாலை நடத்துவது, இல்லை ஒரு தேர்தலில் இந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் மக்களை நீங்கள் வழிநடத்த முற்படுவதை போன்றால் இப்படியான போராட்டங்களுக்கான அழைப்பும். இந்த போராட்டத்துடைய காத்திரத்தன்மை உங்களுக்கு தெரிந்தால், இது எத்தனையோ நாளுக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்று சொன்னால், இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக குறைந்தபட்சம் வழிவடக்கில் இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகளோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சரி அந்த காணி உரிமையாளர்கள் அழைப்பு விட்டார்கள். அதற்கு இணைந்ததாக பல சிவில் அமைப்புகளும் அரசியல் தரப்புகளும் பங்களிப்பு செய்திருக்கின்றன சொன்னால், உங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடிந்தது? நேரடியாக எத்தனை சமூக மட்ட அமைப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள்? இல்லை. நாங்கள் அணிதிரட்டல் விடயத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக தவறுகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்திவிட்டு அதற்கான எந்த முனைப்புகளையும் எடுக்காமல் மக்கள் தாங்களாகவே எப்போதுமே வர வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதை விட இன்னொரு பக்கம் இருக்கின்றது. இப்படியான போராட்டம் தன்னெழுச்சியாக அங்கே கூடுகின்ற போது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற ஒரு விடயம், அரசியல் பாதுகாப்பு என்பது இன்று இல்லாமல் போய்விட்டது. இன்று அதுதான் நிர்வாக ரீதியாக உத்தியோக ரீதியாக இருப்பவர்களும் இந்த தமிழ் தேசியத்திலிருந்து மெல்ல நழுவி அங்கே டக்ளஸ் சிவானந்தா இப்போது இருக்கின்ற இந்த அதிர்ஷ்டவசமாக பாராளுமன்ற உறுப்பினரான என்பிபி குஞ்சுகள் அவர்களுக்கு பின்னாலே அவர்கள் பாலாட்டி கொண்டு தெரிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான அரசியல் பாதுகாப்பு என்பது இல்லை. அதே நிலைமைதான் போராட்டத்தில் பங்கெடுப்பவர்களுக்கு. இன்று வேலன் சுவாமி என்பவர் அவர் தன்னை ஒரு பொது விஷயத்துக்காக அர்ப்பணித்தவர் என்ற வகையிலே அவர் அந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு அவர் தன்னை எப்போதுமே ஒரு இயல்மை நிலைமையோடு வைத்திருக்கின்றார். இது ஒரு சாதாரண ஒரு தமிழ் உணர்வோடு அங்கே செல்பவர் அவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு அவர் வழக்குகளை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய குடும்பத்தை யார் பார்ப்பது? அவருடைய பொருளாதார நிலைமையை யார் பார்ப்பது? இதற்கு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை கட்சிகள் துணை நிற்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? அவர்கள் அனாதரவாக விட்டு விடுவார்கள். இவர்கள் இன்று தையிட்டியிலே பௌர்ணமி போராட்டம் முடிந்தவுடன் எழும்பி மண்ணை தட்டி விட்டு செல்வதை போன்று போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களை மறந்து விட்டு கடந்து சென்று விடுவார்கள்.
இதை வைத்துக்கொண்டு தாங்கள் எவ்வாறு அரசியல் அறுவடை செய்யலாம் யோசிப்பார்களே தவிர அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது தொடர்பாகவோ தொடர் விளைவுகளை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. இல்லை, அந்த போராட்டத்தில் வருபவர்களுக்கான ஒரு பாதுகாப்பரனாக ஒரு இலவசமாக ஒரு சட்ட ஆலோசனைகளோ சட்டத்தரணி குழுமத்தையை வைத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் யார் செயல்படுகின்றார்கள்? இல்லை. அப்படி இருக்கின்றது எப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? இன்று ஒரு தலைவனுக்கு பின்னாலே உயிரை கொடுக்க துணிந்த எங்களுடைய மக்கள் அதற்கு பின்னர் ஒரு ஆயுத முனையில் நின்று கொண்டு வாக்கின் மூலமாக அவ்வாறான ஒரு போராட்டத்தை நிகழ்த்தியவர்கள், அவ்வாறான சரித்திரத்தை படைத்தவர்கள் இன்று மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் நாங்கள் என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். 2009 2026 பிறந்திருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று, அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்று அவ்வாறான எங்களை சுயபரிசோதனை செய்து பார்த்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த விடயங்களை முன்வைக்க முடியும். அதை விட மக்களுக்கு பொழுதுபோக்கு கேளிக்கைகள் வேண்டாம் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. மக்களை நாங்கள் எப்படி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். ஒன்று, தமிழ் தேசியம் என்பது வெறுமனே ஒரு பேக்காட்டு அரசியலாக இருக்கின்றது. இன்று தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு உயிரோட்டமாக இருக்கின்ற போது அவர்கள் போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை. கலை பண்பாட்டு கழகம் இருந்தது. எதற்காக இருந்தது? எங்களுடைய கலைகளை உயிரோட்டமாக வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்துவதற்கும், அந்த கலைகளினூடாக போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கும், அந்த கலைகளினூடாக மக்களை ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதும். இன்று ஒரு வேறு இடங்களிலே திசை திரும்ப இன்று கலை பண்பாட்டு கழகம் இருந்தது, திரைப்பட வெளியீட்டு பிரிவு இருந்தது. இன்று அந்த திரைப்பட வெளியீட்டு பிரிவுக்காக பல மொழிபெயர்ப்புகள் இடம்பெற்று கொண்டிருந்தது. இன்று பன்னாட்டு திரைப்படங்கள், இன்று எங்களுடைய கலை கலாச்சார போராட்டங்களுக்கு வலிச்சேர்க்கக்கூடிய பன்னாட்டு திரைப்படங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு எங்களுடைய நிதர்சனத்துக்கு கீழாக அந்த படங்கள் வெளியிடப்பட்டது. அதன் மூலமாக பல உத்வேகங்கள் கொண்டு வரப்பட்டது. அங்கே ஒரு திரைப்பட தணிக்கை குழு இருந்தது. அதே போன்று விளையாட்டுத்துறை இருந்தது. அந்த விளையாட்டுத்துறையின் ஊடாக எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் விளையாட்டுகள் மேம்படுத்தப்பட்டது. அவர்களுடைய விளையாட்டு திறன்கள் மேம்படுத்தப்பட்டது. அவர்கள் ஒரு கலாச்சார பிறழ்வான சிந்தனைகளே வராத அளவுக்கு கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்கள், விளையாட்டு என சகல வழிமுறைகளிலும் மக்களை அந்த போராட்ட இயக்கம் வழிநடத்தி கொண்டிருந்தது. இன்று அந்த ஒரு போராட்ட இயக்கம் ஒவ்வொரு நொடி பொழுதும் மரணத்துக்கு மத்தியிலே அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு, ஒட்டுமொத்த உலகமும் எதிர்த்து வந்தபோது அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு நிகழ்நிலை அரசாங்கத்தை அவர்கள் நடத்த முடிந்தது என்று சொன்னால், இப்போது நீங்கள் எல்லாம் சுதந்திரமான நிலைமையில் இருந்து கொண்டு, நீங்கள் ஒரு குளிரூட்டப்பட்ட அறையிலே இருந்து கொண்டு சொகுசு வாகனங்களே சொகுசான நிலையில் இருந்து கொண்டு அரசியல் செய்கின்ற உங்களால் ஏன் அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்த முடியாது? அந்த கட்டமைப்புகளோட ஏன் நீங்கள் மக்களை வழிநடத்தவில்லை? அந்த மக்களுக்கான பொழுதுபோக்கையை நீங்கள் ஏற்படுத்தவில்லை? இன்று விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. அதனால் இளைஞர்கள் தெருவிலே தெரிகின்றார்கள். ஏன் இந்த கட்சிகளினால் ஏன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாமனிதர்களுடைய நினைவாகவோ இல்லை உங்களுடைய கட்சியினுடைய ஒரு மறைந்த தலைவர்கள் ஞாபகார்த்தமாக ஒரு விளையாட்டுகளை உங்களால் நடத்த முடியவில்லை? இதற்கு முன்னர் அது நடந்தது. இன்று ஏன் அது இல்லாமல் போனது? ஏன் நீங்கள் இளைஞர்கள் மீது என்று சொல்லி இளைஞர்கள் போதையிலே இருக்கின்றார்கள் என்று நீங்கள் குற்றஞ்சாட்டி கொண்டு நீங்கள் அதை தடுப்பதற்கு என்ன செய்தீர்கள்? இந்த கட்சிகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? இன்று ஒரு கட்சியாவது சொல்லட்டும் பார்ப்போம். வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாதம் ஒரு துடுப்பாட்ட போட்டியோ இல்லை ஒரு கால்பந்தாட்ட போட்டியோ இல்லை எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாக்கின்ற ஒரு விளையாட்டு நிகழ்வுகளையோ நடத்துகின்றீர்கள் என்று யாராவது வெளிநாட்டிலேருந்து காசு தந்து விட்டால் அந்த காசுக்கு கூலிக்கு மாரடிக்கின்றதை போன்று நிகழ்வுகளை நடத்துகின்றீர்கள். உண்மையிலே எங்களுடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். எங்களுக்கான ஒரு விளையாட்டு, எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உள்ளார்ந்த நோக்கத்தோடு இந்த கட்சியை அதை கட்டமைப்பு வைத்திருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை பாருங்கள். நாம் தமிழர் கட்சி மீது இங்கிருந்து கல்லறிகின்ற அத்தனை பேருமே சிந்தித்து பாருங்கள். இன்று எங்களுடைய தலைவனுடைய போராட்டத்தை பார்த்து அவர்கள் வளர்ந்தவர்கள். அந்த மண்ணில் என்ற எத்தனை கட்டமைப்பு நாம் தமிழர்களே. இன்று வீரத்தமிழர் முன்னணி என்ற பேரிலே அங்கே ஆன்மீகத்தை எங்களுடைய சைவத்தமிழை அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கின்ற வகையில் அவர்கள் ஒரு தனி அணியாக அந்த செயல்படுகின்றது. இளைஞர் பாசறை இருக்கின்றது. இரத்த தானத்துக்கு என்று சொல்லி ஒரு குருதி தானத்துக்கு என்று சொல்லி தனி ஒரு பாசறை இருக்கின்றது. மகளிர் பாசறை இருக்கின்றது. விளையாட்டுக்கு என்று தனி ஒரு பாசறை இருக்கின்றது. எத்தனை பாசறைகள், மருத்துவ பாசறை இருக்கின்றது. எத்தனை உப கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது ஏன் ஈழத்தில் உங்களால் சாதிக்க முடியவில்லை? எங்களுடைய மக்களுக்கு நீங்க எதையுமே செய்யாமல் அவர்கள் தங்களுக்கான பொழுதுபோக்குகளை தேடிக்கொள்கின்றது விமர்சிப்பதற்கு மட்டும் நாங்கள் இருக்கின்றோம் என்றாங்க. இன்னும் சில ஆண்டுகளில் முற்றுமுழுதாக தமிழ் தேசியத்திலிருந்து எங்களுடைய மக்களை நாங்களே அந்நியப்படுத்தி விடுவோம். ஆக இப்படியான சுட்டி காட்டுதல்கள் என்பது உண்மையிலே பலமல்ல, பலவீனம் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். இப்போ இந்த தையிட்டி விவகாரத்துக்கு நாங்கள் மீண்டும் பருவமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் நாகவிகாரத்தை கடந்த வாரம் ஒரு நேர்மைத்தன்மையோடு நடப்பது போல் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. அவரும் கூட அங்கே இந்த போராட்டத்தின் பொழுது அங்கே சென்று அந்த காணி உரிமையாளர்களுடைய
உறுதிகளை பார்த்து உறுதிப்படுத்திய விடயங்களும் கூட அறியக்கூடியதாக இருக்கின்ற இவருடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது ஒரு உண்மைத்தன்மையோடு நடக்கிறாரா, அல்லது இந்த பௌத்த அந்த மகாவம்ச கொள்கை அவரையும் தடுத்து நிறுத்தும் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள். உண்மையிலே இன்றைய தினம் இந்த போராட்டம் இடம்பெற்ற நேரத்திலே நேற்றைய தினம் நாக விகாராதிபதி அங்கே தையிட்டி பகுதிக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களோடு அவர் கலந்துரையாடிய விடயம் ஊடகங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு விடயத்தை அவர் அங்கே கூறியிருந்தார். அந்த தையிட்டி திசை விகாரைக்குரிய காணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. தான் நினைத்தால் அந்த காணியை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும் என்ற வகையிலே அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதே நேரத்தில் இந்த போராட்டம் முற்றுமுழுதாக நியாயமானது என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்தியிருந்தார். அது நேரடியாகவே அங்கே சென்று அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டிருந்தார். ஏற்கனவே எங்களுடைய ஊடக நண்பர்கள் மூலமாக அறிகின்ற போது அவர் கடந்த பல சந்தர்ப்பங்களிலெல்லாம் தையிட்டி விகாரை என்பது ஒரு ஆக்கிரமிப்பு நிலையில் இருக்கின்றது. தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு தான் அங்கே விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை அவர் அங்கே சுட்டி காட்டியதாகவும் அவர் ஆரம்பத்திலிருந்தே அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவராகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டதை போன்று எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த தையிட்டி விகாரை இன்று நேற்று இல்லை, இன்று மட்டும் இது புதாரப்படுத்தப்பட்ட விடயம் இல்லை. இன்று ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக இந்த விடயம் ஒரு பேசப்படுகின்ற நிலைமையில காணப்படுகின்ற போது, இத்தனை ஆண்டுகளாக ஒரு தீவிரமான செயல்நிலைக்கு வராத நாக விகாராதிபதி இப்போது வருகின்றார் என்று சொன்னால் அதுக்கு பின்னணி நிச்சயமாக நாங்களே கடந்த நிகழ்ச்சியில் கூறியதை போன்று அனுர அரசாங்கம் ஒருவேளை இந்த விடயத்தை ஒரு முல்லை முள்ளால் எடுப்பதை போன்று ஒரு பௌத்த தரப்பை வைத்துக்கொண்டு இந்த விடயத்தை சுமூகமாக முடிவு கொண்டு வருவதற்கு முற்படுகின்றார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது அந்த அணுகுமுறையை பார்க்கின்ற போது. ஆனால் ஒரு திடீரென அவர் களமிறக்கப்படுகின்ற போது தெற்கிலங்கையிலே இதற்கான எதிர்வினைகளை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு தமிழர்கள் போராட்டம் நடத்தியதன் காரணமாக அந்த தையிட்டி விகாரை நிறுத்தப்பட்டதாகவோ இல்லை அது அகற்றப்பட்டதாகவோ இல்லை அந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவருமாக இருந்தால் அது இனவாத ரீதியாக தெற்கிலங்கையிலே இந்த அனுர அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு அரசியல் தளம்பு நிலை ஏற்படுத்துவதற்கு அது அடிகோலவிடக்கூடிய வகையில் இருக்கும். ஆக நாக விகாராதிபதி என்பவர் ஒரு சிங்கள பௌத்த தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர். அதே நேரத்தில் தெற்கிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மகா சங்கங்களினுடைய ஒரு நல்ல உறவோடு இருக்கக்கூடிய நல்ல மதிப்போடு இருக்கக்கூடிய ஒருவர். ஆகவே அவரை முன்னிலைப்படுத்தியதாக ஏற்கனவே அவர் இந்த விடயத்திலே ஒரு நியாயமாக சிந்திக்க செயல்படக்கூடிய ஒருவராக கருத்து சொல்லக்கூடிய ஒருவராக இருக்கின்ற போது அவரை இதிலே களத்திலே இறக்கி அவரை முன்னிலைப்படுத்தி இந்த விடயங்களை நகர்த்துகின்ற போது தெற்கிலே வருகின்ற அந்த விடயங்களை சமன் செய்ய முடியும் என்று இந்த அரசாங்கம் நம்புகின்றது ஒன்று நான் சிந்திக்கின்றேன். அதுவாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை, அதாவது ஆணித்தரமாக நாங்கள் கூறவில்லை. ஆனால் திடீரென்று இல்லாத ஒரு நிலையிலே இப்போது அவர் திரை மறைவிலிருந்து முன்னகர்த்தப்படுகின்றார் என்று சொன்னால் ஒருவேளை இது அரசினுடைய ஒரு நகர்வாக இருக்குமோ? இதை நாங்கள் எதிர்வரும் நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் அதை உறுதியாக கூற முடியும். ஆனால் எங்களுடைய அனுமானம் என்பது ஒருவேளை இந்த அரசாங்கம் இதை சுமூகமாக தீர்க்க விரும்பி அவரை களமிறக்கி இருக்கின்றதோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. இதே நேரத்தில் பார்த்தால் அவர் அவ்வாறு செயல்படுகின்ற நேரத்தில் நேற்றைய தினம் அந்த தையிட்டி திசை விகாரையினுடைய விகாராதிபதி ஒரு அங்கே ஊடகங்களுக்கு வெளியே வந்து ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இதற்கு முன்னரெல்லாம் ஒரு கடுமையான நிலைப்பாட்டில் இருந்த ஒருவர் திடீரென வந்து ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். திசை விகாரையில் எந்த விதமான பௌத்த சிலை வைப்பதற்கான எந்தவித அனுமதியும் இல்லை என்றும் அதற்கான எந்த ஒரு திட்டங்களும் இல்லை என்றும் அதே நேரத்திலே எந்தவித அந்த பிரகர நிகழ்வுகள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் வேண்டுமென்றே அந்த தமிழர்களுடைய ஒரு கிளேசத்தை அந்த ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஒரு பிரகரா போன்ற அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை பேருந்துகளே திட்டமிட்டு ஒரு நூற்றுக்கணக்கான சிங்கள யாத்திரிகள் அழைத்து வரப்படுவதும் இராணுவத்தினர் அந்த வெள்ளை உடைகளோடு யாத்திரிகளாக வருவதும் ஒரு பெருமண்ணிக்கானவர்கள் வந்து செல்வதை போன்று காட்டி ஒரு தமிழர்களை ஒரு ஒரு கிளர்ந்தள வைக்கின்ற ஒரு வகையிலே தான் அந்த செயல்பாடுகள் இருந்தது. ஆகவே அந்த வகையிலான ஒரு பிரகரா நிகழ்வுகளோ எதுவுமே நடைபெறாதென்றும் மேலதிகமாக எந்தவித கட்டுமானங்களுக்கும் தான் அனுமதி வழங்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். அதே நேரத்தில் யாழ் அரசாங்க அதிபரும் நேற்றைய தினம் இந்த தையிட்டி விகாராதிபதியை சந்தித்த போது தான் கொழும்போடு சந்தித்து கொழும்பில் இருக்கின்ற தரப்பினரோடு கலந்துரையாடி அதற்கு பின்னர் இந்த விடயத்திலே தன்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதாக அரசாங்க அதிபரிடம் அவர் கூறியதாக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக. அவை திடீரென இந்த நகர்வுகள் எல்லாம் நடைபெறுகின்றதை பார்க்கின்ற போது அரசாங்கம்
ஏனால் இந்த கடந்த 21ஆம் தேதி நடந்த விவகாரம் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நெருக்குவாரங்கள் ஏற்பட்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ திரு வேலன் சுவாமிகள் மற்றும் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் நிரோஸ் உள்ளிட்டவர்கள் அந்த கைது செய்யப்பட்ட அந்த காட்சி என்பது உண்மையிலே ஒரு தெற்கிழங்கையிலே இப்படி ஒரு மத தலைவரை இவர்களால் கைது செய்ய முடியும். அந்த திருவோணமலையிலே ஒரு புத்தக சிலையை எடுத்து கொண்டு போனவர்கள் முழு மரியாதையோடு போலீஸை கொண்டு வந்து அங்கே வைத்துவிட்டு அவர்களுக்கு தலைவணங்கி சென்றார்கள். ஆனால் இங்கே எங்களுடைய ஒரு சைவ சமயத்தைச் சேர்ந்த ஒரு ஆன்மீக தலைவரை அவர்கள் கைது செய்த விதம் என்பது இன்று சர்வதேசத்தால் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே வெளியே தெரியாவிட்டாலும் அந்த கைது விடயம் தமிழ் தரப்பால் ஏற்கனவே அது ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல தரப்பினருக்கு ராஜேந்திர மட்டங்களில் கொண்டு சேர்க்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய பிரதிபலிப்பு என்பது அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜெனீவா உள்ளிட்ட விடயங்களிலே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இவ்வாறான அணுகுமுறைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே, அதாவது சர்வதேச மனித உரிமை சார்ந்த தளத்திலே அவர்களுடைய இத்தனை இந்த ஒரு வருட கால உழைப்பை அத்தனையுமே வீணாக்கக்கூடிய வகையிலே இந்த ஒரு நாள் சம்பவம், கடந்த 21ஆம் தேதி சம்பவம் அமைந்து விட்டது. ஆகவே உடனடியாக அதை சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். எரிகிற நெருப்பை முதலில் அணைக்க வேண்டுமா இருந்தால் அந்த கொல்லிகளை அதிலிருந்து அப்புறப்படுத்தி அதனுடைய அந்த தன்மையை நாங்கள் தனித்துத்தான் இதண்ண முடியும். ஆக அவர்கள் ஒருவேளை அப்படி இவர்கள் சிந்தித்தார்கள். அந்த உடனடியாக இல்லாமல் அந்த சொல்லி வைத்ததை போன்று இந்த நகர்வுகள் நடைபெறுகின்ற போது சற்றுமுன் நாங்கள் கூறியதை போன்று இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே ஏதாவது ஒரு சுமூகமான நிலைமைக்கு வருவதற்கு, ஏன்னா இதற்கு முன்னர் ஆணித்தரமாக கூறியவர்கள் அமைச்சர் சந்திரசேகர் கூட காணி அங்கே பௌத்த விகாரை அகற்றவே முடியாது, அது எந்தவித காலம் நடக்காது, அவர்களுக்கு மாற்று காணிகளை வேண்டுமென்றால் வழங்க முடியும் என்று கூறியிருந்த நிலை, அது சில நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்த நிலைமையில இப்படி ஒரு திடீர் திருப்பம் என்று சொன்னால் அவர்கள் இந்த விடயத்தை ஏதோ ஒரு விதத்திலே முடித்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ தெரியவில்லை. இது இல்லை என்று சொன்னால் இன்றைய போராட்டத்தை தணிப்பதற்கான ஒரு உபாயமாக கூட இது இருக்கலாம். ஏன்னால் ஒரு திடீரென ஒரு பௌத்த தரப்பிட சம்பந்தப்பட்டவர்களே இதில் இறங்கி வந்து இனிமேல் எந்த விடயம் நடக்கான்னு கூறுகின்ற போது அந்த 21ஆம் தேதி கைது அந்த சம்பவம் மக்களுடைய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது, தமிழ் தேசிய ஆர்வலர்களுடைய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே இன்றைய போராட்டத்தின் போது அது வெளிப்படக்கூடிய நிலைமை இருந்தது. அதை தணிக்கின்ற வகையிலே இப்போ இந்த செய்திகள் இப்போ 2 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய போராட்டத்தை விட நாக விகாராதிபதியுடைய செய்தியும் தையிட்டி விகாராதிபதியுடைய செய்தியும் அரசாங்க அதிபர் போய் சந்தித்த விடயங்கள்லாம் ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்தது. அதை பார்க்கின்ற போது இப்போ ஏதோ ஒரு விதத்தை தையிட்டி போராட்டத்துக்கு முடிவு வர போகின்ற போராடாக்கு அப்போ பேர்ந்ததுக்கு நாங்கள் அங்கே போய் போராடணும் என்ற ஒரு மனநிலை, அந்த கொதி நிலை சற்று தணிந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒருவேளை அரசாங்கம் ஒன்று இதை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று சிந்தித்து அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்க வேண்டும். இல்லை இன்றைய போராட்டம் மேலும் ஒரு தீவிரமான நிலைமை அடையாமல், அதாவது தீவிரமான நிலைமை என்று தமிழர்கள் ஒரு ஆக்ரோஷ நிலைமைக்கு செல்கின்றதை விட பெரும் எண்ணிக்கையானவர்களுடைய திரட்சி என்பது அந்த கைது இந்த விடயம் என்பது அரசாங்கம் தவறான பாதையில் செல்கின்றது என்பதை ஒரு சொல்கின்ற வகையிலான ஒரு திரட்சியாக இருக்கும். ஆக இன்றைய போராட்டத்தில் அதிகளவானவர்கள் பங்கு பெற்றி அது வலுவடைந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படியான விடயங்களை சொல்லி இதெல்லாம் காற்றிலே கரைகின்ற விடயம். இது தமிழர்களுக்கு எழுத்து மூலமாக எதுவும் தரப்படவில்லை, இது செய்வோம் என்று வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை. நாக விகாராதிபதி மீண்டும் மௌனிக்க செய்யப்படலாம், தையிட்டி விகாராதிபதி மீண்டும் சண்டித்தன கதைகளை கூறிக்கொண்டு மீண்டும் பிறகராக்களை அங்கே அனுமதிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. இன்று அவர் எந்தவித புத்தர் சிலையும் வைக்கப்படாது என்று கூறுகின்றார். ஆனால் சீரியாவிலிருந்து ஒரு குழு புத்தர் சிலையோடு வருகின்றது. நாக விகாராதிபதி இதே நேரத்தில் ஒரு விடயம் கூறியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் புத்தர் சிலை வைக்க மாட்டேன் என்று சொன்னாலும் நம்ப முடியாது. இவர்கள் இன்றைய நாளை விட்டு ஏதோ ஒரு நாளே திடீரென்று சொல்லாமல் கொண்டு வந்து புத்தர் சிலையை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் எப்படியான ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஆகவே இவர்களுடைய திடீர் மனமாற்றம் என்பது உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற நகர்வா என்பதை நாங்கள் அடுத்து வருகின்ற நாட்களிலே இது தொடர்பாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளை வைத்து தான் முடிவெடுக்கலாமே தவிர இத்தனை ஆண்டு காலமாக சிங்கள புத்த பேரணவா என்ற தையிட்டி விகாராதிபதி ஒரு சாதாரண நபர் அல்ல. இந்த தையிட்டி விகாரை அங்கே அடிக்கோளிடப்பட்டதிலிருந்து அது தங்களுடைய உரிமை என்று விடாப்பிடியாக நின்ற ஒருவர். அதே நேரத்தில் இவருக்கான ஒரு பட்டாபிஷேகம் கூட அண்மையிலே இடம்பெற்றிருந்தது. ஆகவே ஒரு சிங்கள பௌத்த பேரணவாத நிகழ்ச்சி நிரலை தமிழர் தாயகத்திலே நிறைவேற்றக்கூடிய ஒருவராக முழுமூச்சாக இருந்த ஒருவர்
திடீரென ஒரு நாளிலே நல்லவராக மாறுகின்றார்னு சொன்னால் அது நம்புகின்ற செயல்பாடாக இல்லை, அது ஆக்கபூர்வமான விடயமாகவும் இல்லை. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு ஆக்கபூர்வமானதா, இல்லை நல்ல அடிப்படையிலானதா, இல்லை இதெல்லாமே ஒரு கபட நாடகமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக ராமேந்திரன், விடயங்கள் நடைபெறும் பொழுது அந்த விடயங்களை அவதானித்து நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தையிட்டியில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.